Hey guys, welcome back. எனக்கு நம்ம மிஸ்டர் கேகே சேனல்ல இருந்து வந்திருக்கிற ஒரு புது வீடியோ தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நம்ம லோக்கி பிரதர் அந்த போஸ்ட் கூலி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாருல, ஸோ அந்த மொத்த இன்டர்வியூவையும் அங்கங்கே அவர் என்ன சொன்னார், இப்படி சொன்னார், அப்படி சொன்னாருங்கிற வீடியோஸ் தான் நம்ம கண்ணில் பட்டுது. அதுக்கு அந்த இன்டர்வியூக்காகவே ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்ணியிருக்காரு, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நாங்கள் பார்க்கல. ஆமாம், அந்த இன்டர்வியூவை பார்க்கல. ஸோ ஃபுல்லாக யார் அதை ரோஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். லோகேஷ் கனகராஜ் இன்டர்வியூ ரோஸ்ட் என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்த்துடலாம். இது ஒரு ஷார்ட் 11 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு உங்ககிட்ட போயிடலாம். ரெடி. ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராமை பார்த்து கவலைப்பட்ட ஒரு விஷயம் தான் நம்ம லோக்கி என்ன. ஒரு காலத்தில் லோக்கி என்ன எல்சிடா, டில்லிடா, ரோலக்ஸ்ரா அப்படின்னு கெட்டா ஒரு காலமா அப்படி ஆயிடுச்சு. அவர் சினிமாக்கு வந்து ஒரு 8-9 years தான் இருக்கும். ரவுண்டா 10 வருஷம் கூட ஆகல. அதுக்குள்ள ஏதோ எக்ஸ்பயர் ஆன மாதிரி பேசுறீங்க. ஒரு காலமா அந்த மனுஷன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி அப்படின்ட்டு நம்மளே கவலைப்படுறவங்களுக்கு இருக்குது. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணன் எடுத்த படங்களும் கூலிக்கு அப்புறம் அண்ணன் காலி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பத்தாவதுக்கு அவர் கொடுத்த சில இன்டர்வியூகள் தான் காரணம். சொல்ல என்ன உருட்டினாரு, என்ன இன்டர்வியூ கொடுத்தாரு, இது என்னெல்லாம் ஆச்சுன்ற பற்றி இன்னும் தெளிவாக பார்க்கலாம். அதாவது லோக்கியான உருட்டுகள் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க. ஹைப் ஆப்ஷன் வந்துருக்கு, ஹைப் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் போடுங்க. நானும் 4 லட்சம் வந்துச்சுன்னு போஸ்ட் போடணும். அதுக்காக வந்து 4 சப்ஸ்கிரைப் கொண்டு வாங்க சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரோட் டு 400K போராசல போயிடலாம். நான் காதசாமி, கிந்தா ஷோ, கோலிவுட் கந்தசாமி. இந்திரா வந்தது சந்திரா வந்தது இந்த சினிமாதா, இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதா. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கியானை எடுத்து ரிலீஸ் ஆன படம் வந்து கூலி படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நிலைமை அப்படி இருக்குன்னு வச்சிங்களேன். எல்லாம் ஓட்டுறாங்க கலாயாரங்க வச்சிங்களேன். கூலி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கிறிஸ்டோட அந்த டாய்ஸ் ஆகுது தெரியுமா? இது டைம் ட்ராவல் படம்டா, எல்சிடா, இது ஒரு கிராஸ் ஓவர் படம் இருக்குடா, என்ன அதே வயசுக்கு ஒரு பேர் வைக்கிறான், கடைசி டில்லி வருவாருடா, அந்த கல்யாண கேரக்டர் டில்லியோட பொண்ணுடா அப்படின்ட்டு அவன் வயசு பேர் ஆரம்பிச்சிட்டா. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆளாளுக்கு வந்து இது பண்ணிட்டு பொழுது படத்துல இருக்குமா எட்டி பார்த்தா படத்துல ஒண்ணுமே இல்ல. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல, நான் தான் இல்ல சோத்துல சாம்பாரா அப்படின்ட்டு எல்லாரும் காணாததுக்கு அப்புறம் லோக்கி என்ன சொல்ல ஆரம்பிச்சாரு, நான் எப்படா கறிக்கடும் போடுறேன்னு சொன்னேன், சாம்பார் தான் இது அப்படின்ட்டு நீங்களாம் நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? அவரே வந்து ஏதோ பேசுவாரு அவரே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சரி சொல்லலாம், எல்லா படத்துக்கு அப்புறமும் நம்ம அண்ணன் வந்து இன்டர்வியூ கொடுப்பாரு. இன்டர்வியூலேயே படத்தை சொல்ற பல விஷயங்களை வந்து சொல்லுவார். குறிப்பாக சொல்லணும்னா அது எல்சியூ கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம், எல்சியூ ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் விக்ரங்க இன்டர்வியூ கொடுத்தாரு. அதை சொல்லியிருப்பாரு, டெல்லிக்கு ஆடுறது கபடி லீடர், டீம் லீடர். அவர் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கபடி கப்பு தான் இருக்கும், கபடியில் வான கப்புகள் தான் இருக்கும், அதுதான் இருந்துச்சு அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. ஒரு கையில் ஒரு கட்டை பேக் இருக்கும். அந்த கட்டை பேக்கில் என்ன இருக்குன்னா கப்ஸ் இருக்கும், அதாவது ஜெயிச்சு வாங்கின கப்ஸ் நிறையா இருக்கும். எல்லாம் சூப்பராக அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. வேற எல்சியூ போக போகுது அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லியோ படம் வந்துச்சு. லியோ படத்தில் வந்து அவர் இந்த ஃபேக் ஃபிளாஷ்பேக்லாம் சொல்லியிருப்பாரு. அதை பின்னாடி வரேன், உனக்கு தனியாக கவனிச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலி படம் தான். கூலி படத்துக்கு அப்புறம் இவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுப்பாரு, இதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு அப்படின்னு தான் பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்னாச்சு அப்படின்னா தலைவர் இன்னி வரைக்குமே இந்த படத்துக்காக ஒரு இன்டர்வியூ கொடுக்கவே இல்லை. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. ஸ்கூல் பேர்லாம் சொல்ல விரும்பல. அப்போ வேணாலும் ஃபோனை போட்டு வீடியோ ரிமூவ் பண்ணு, பிராணம் அப்படிதான் வீடியோ ரிமூவ் பண்ணி நான் ஸ்கூல்ல இருந்து பேசுறேன்னு பொய்யை ஏமாத்துவாடுங்க. ஸ்கூல் பேரானா ஸ்கூல் பேர் தெரியாது, அப்படியே ரிமூவ் பண்ணிட்டோம். ஏய், நான் அந்த ஸ்கூல்ல இருந்து பேசுற வீடியோ ரிமூவ் பண்ணு. எந்த ஸ்கூல் சார்? அது தெரியலையே. இப்படியும் பண்றாங்களா? மணிக்கு மேலே அந்த வீடியோ போட வேண்டியது, அதை பற்றி வீடியோ போட்டால் எப்படியே ரிமூவ் பண்ணிட்டு ஆள் வச்சு மிரட்ட வேண்டியது. சொல்கிறீங்க பொதுவாக சொன்னேன். அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாரு. அங்கே வந்து அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருப்பாரு. அங்கே தான் சொல்லியிருப்பாரு என்ன பண்ணா, இவங்களா முடிவு பண்ணிட்டாங்க, இவங்களா வந்து டைம் ட்ராவல் சொன்னாங்க, இவங்களா எல்சியும் சொன்னாங்க, நான் ஒன்றும் இது எல்சியும் சொல்ல இது பண்ணவே இல்லை, நான் ட்ரெய்லர் கூட ரிலீஸ் பண்ணவே இல்லை. ட்ரைலர் கூட ரிலீஸ் பண்ணல. ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணலையா? என்ன சொல்கிறீங்க புரியலையே. ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்திருப்பாரு. சரி, ஓகே, இதே வாய் தான் ரிலீஸ் பண்ண என்ன சொல்லிச்சு, படம் வந்து வேற ஒன்று வச்சிருக்கேன், ஒவ்வொரு கேரக்டரும் செம்மையாக இருக்கு, நான் வந்து 1000 கோடி எடுக்குமா எதிர்பார்த்தாங்க, நான் எதிர்பார்த்தேன் 1000 கோடி எடுக்குமா அப்படின்ட்டு. ஆனால் வந்து தலையாக சொல்லியிருப்பாரு, 1000 கோடி நான் படம் எடுக்கல, நீ கொடுத்துட்டு போகிற 150 ரூபாய்க்காக நான் பார்த்துருக்கேன், டிக்கெட்டுக்காக நான் படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. என்ன மனுஷன் என்னமா பேச நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன மனுஷன் இந்த படத்தில் வந்து ஏன் அமீர் கானோட கதை சும்மா கேமியா மட்டும் இல்லை, அவருக்கு வந்து பிளாட் இருக்கு, அவருக்கு ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்படி அதே மாதிரி இந்த காலிசா
ரைட்டர். உபேந்திராக்கு வந்து கேரக்டர் இருக்கு, உபேந்திரா வந்து முக்கியமா ஒரு விருதம் பண்ணணும்ட்டு அதுக்காகவே ஒரு இது இருக்குன்னா சொன்னாரு. நீ சொன்ன ஒன்னாவது செஞ்சு காமிச்சே தெய்வமே இதையே சொல்லு படத்துல நீ சொன்ன ஒன்னாவது. அவரோட ப்ரீவியஸ் கேமியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரோலெக்ஸ் அது இது ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும்ல, சந்தானம், விக்ரம், ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் அப்படியெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டரையும் மனுஷன் செதுக்கியிருக்காயா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஒவ்வொரு கேரக்டருக்கும் அனிருத் கிட்ட ஒவ்வொரு பிஜிஎம், அதுக்கு அந்த கேரக்டருக்கான ஒவ்வொரு டிசைன், குணாதிசயம் அப்படின்னு செதுக்கு வந்தாலும் இதில் வந்து எல்லாம் பெரிய பெரிய பேர், நாகார்ஜுனா, இவர் அப்படின்னும் போது நம்ம ஓஹோ லோகேஷா இப்படி பண்ணியிருப்பாருங்க, அதை அப்படி பண்ணியிருப்பாருங்கன்னு பார்த்தா அங்கே எதுவுமே பண்ண மறந்துட்டாரு. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறது? முதல்ல அமெரிக்கானுக்கு வரும். அமெரிக்கான வந்து கதை ஃபுல்லா வராருன்னு சொன்னீங்க, கதை ஃபுல்லாங்க வந்தாரு, கடைசி பிடி புதுசாக போனாரு. அப்புறம் உபேந்திரனமோ செகண்ட் அளவுக்கு இருப்பாருன்ற மாதிரி கதை விட்டீங்க. பேசாமதான் இருந்துச்சு, செகண்ட் அளவுக்கு இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா விசில் அடிக்கிற வரைக்கும் தலைவன் வெட்டியே பார்க்கல. விசில் அடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அளவு வச்சு போட்டு அண்ணா பண்ணிட்டேன்னா என்ன செஞ்சுட்டேன்னா என்ன எனக்கு தமிழ் தெரியாதுண்ணா நீங்க பேசுங்கண்ணா தனி வீடியோ போடுறேன் அவருக்காகவே இந்த மாதிரி சொன்னீங்க. இதே மாதிரி எல்சியூ இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஓகே நான் ஒத்துறேன், நீங்க எல்சியூல நீங்க சொன்னீங்க. பட் படக்குழு என்ன பண்ணீங்க, பட டீம் உங்களை தாண்டி இந்த படம் ப்ரொமோஷன் என்ன பண்ணாங்க, படத்துல பாட்டு ரிலீஸ் எல்லாமே இந்த எல்சியூ பேஸ் பண்ண மாதிரியே இருந்துச்சு. இதுவே டைம் டிராவல் பேஸ் பண்ண மாதிரியே ஒவ்வொரு போஸ்டும். சரி, உங்களை ஏன் தெரியுமா நம்பலை? லியோ எல்சியூவில் இருக்கான்னு கேட்கும்போது நீங்கள் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அதே இன்டர்வியூவில் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, இனிமே ஒரு படம் எல்சியூவில் வருதுன்னா கீழே எல்சியூன்னு நாங்கள் போடுவோம், லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னு போடுவோம். இப்போ விக்ரம் 2 எல்சியூ, கைதி 2 எல்சியூ அப்படின்னு இந்த படம் எல்சியூவில் வரும் அப்படின்னா நாங்கள் எல்சியூன்னு போடுவோம்னு சொன்னீங்க. தியேட்டரில் வந்து பார்த்தா லியோக்கு கீழே அப்படி ஒன்றும் வரல. கடைசியில் பார்த்தா லியோ எல்சியூவில் இருக்குது. அப்போ லோகேஷ் இப்படித்தான் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஏமாத்துவாருன்னு நினச்சிக்கிட்டு கதை கட்டிட்டாங்க. நீங்கள் இப்போ லியோக்கு கீழே அது எல்சியூன்னு போட்டிருக்க வேணாமா? ஏன் போடலை? ஆடியன்ஸுக்கு ஒரு இது கொடுப்போன்னு தானே. அந்த இதுவே இந்த முறை கொஞ்சம் நிறையா நினச்சிட்டாங்க. இது எல்சியூ இல்லைன்னும் போது லியோக்கும் இதைத்தான் சொன்னார், அது கீழே எல்சியூன்னு போடுவேன்னாரு, அப்புறம் போடலை. இதில் போடலை, அப்போ எல்சியூவில் இருக்குன்னு பார்த்தா இந்த மாட்டி நீங்கள் உண்மையாக நடந்துக்கிட்டு நாங்கள் ஏமாந்துட்டோம். நீங்கள் எப்போ போய் பேசுறீங்க, எப்போ உண்மை நடந்துக்கிறீங்கன்னு சொல்லுங்க. கோசமே இருந்துச்சு படத்தோட ப்ரொமோஷன்ட்டு வா வா பக்கப்பா டிஸ்கோ அழுக போட்டிங்கல்ல, அது வந்து அது ஆஸ் இருந்துச்சு தலைவருக்கு. சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அந்த கதையை வந்து வேற அளவு இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு என்ன சம்மந்தம் இருக்கு? அந்த வாட்சி கட்டிட்டு சண்டை போகிறதால என்ன சண்டை இருக்கு? எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி? ஆக்சுவலி அதை நம்பி நிறைய இதுதான் இதெல்லாம் பார்த்து தான் அனிருத்தே அந்த வாட்ச் இதெல்லாம் வச்சிருக்காரு. அந்த எதுக்கு அதை ஒரு ஹைலைட் பண்ணி போடணும் அப்படின்னுட்டு ஓகே இவ்வளவு வாட்ச் இருக்குன்னு டைம் ட்ராவல்னு அவங்க நினைச்சிட்டாங்க. அப்புறம் வந்து டைம் ட்ராவல் நான் சொல்லவே இல்லை, தனியாக வேற சொல்லணுமா? இந்த தான் போட்டு பிரசங்கம் பண்ணுறீங்கல்ல, வாட்சை வந்து இப்படி எடுத்து வர்றது. என்ன சார் இது, என்ன சார் இதுன்னா இது வாட்சு டைம் ட்ராவலா நான் சொன்னேன்னா? அப்போ எதுக்கு சார் இவ்வளோ வாட்சு? அதில் ஒரு அந்த ப்ரொடக்ஷன் டிசைனர், அந்த ஆர்ட் டைரக்டர் வந்து சொல்கிறாரு, கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 வாட்சு நாங்கள் டூப்ளிகேட் பண்ணணும்னு. அநியாயம். மொத்தமாக 12 வாட்சை வச்சு தான் சைமனே கொள்ளுவீங்க. எதுக்கு 1,00,000 வாட்சு? எதுக்கு வாட்சு? மொத்தத்தில் அந்த அளவு காட்டே இல்லையே. அப்போ இப்போ அனிருத்தை கேளுங்க, நான் தான் படத்தில் அதை ஒரு மசருக்கு வைக்கலையே, எதுக்கு அதை சட்டையில் போட்டுக்கிட்டு சுற்றுனேன், அவங்க டைம் ட்ராவல்னு நினச்சி இப்போ என்ன அடிக்கிறாங்கன்னு அனிருத் கிட்ட போய் கேளுங்க. வந்து ஷட்டில் வந்து அந்த வாட்ச் செயினை வந்து பிரிண்ட் பண்ணிட்டு போனாங்க. பார்த்தா அதுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் கடைசியில் ஒரு சீன் வரும், அது முக்கியமான சீனும் கிடையாது, தேவையும் கிடையாது. அது எதுக்கு வந்துச்சுன்னு தெரியாது. நீ ஒருத்தே கிடையாதுடா, அதெல்லாம் அவருக்கே தெரியும். சரி, படத்தில் வந்து வாட்ச் கடத்துறாங்கன்றது சின்ன நாட்டு தான். மேபி நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூல் கார்டு மாதிரி ஏதாவது போஸ்ட் டிசைன் நான் ஒத்துந்துருப்பேன். மெயின் கார்டு அதுதான். இந்த வாட்ச் வச்சு படம் ஃபுல்லாக போஸ்ட் யூஸ் பண்ணுங்க. இப்போ அனிருத் அந்த கருப்பு ஷர்ட்டில் சத்யராஜ் கண்டுபிடிச்ச அந்த சேரை பிரிண்ட் பண்ணிட்டு நடந்து போயிருந்தாருன்னா, ஆஹா இது என்னங்க சேரு, ஓ இதான் பொணை இருக்கிற சேரா அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இல்லை சொல்கிறேன், அதை சொல்கிறேன். இதெல்லாம் பண்ண மாட்டீங்களே. தைரியம் இருந்தா அந்த பொணை இருக்கிற கதிரையை சட்டையில் பிரிண்ட் பண்ணிட்டு போங்க பார்ப்போம். மாட்டீங்க. சம்பந்தமே இல்லாம இந்த அணியாம இதுல யூஸ் பண்ணிட்டீங்களே. இதுல இந்த பவர் ஹவுஸ் பாட்டெல்லாம் அந்த மேன்ஷன்ல நடக்கிற சண்டையில, அந்த மேன்ஷனுக்குள்ள நடக்குமே ஃபைட்டு, அதுல அவர் அந்த வாட்ச் மாலையை யூஸ் பண்ற மாதிரி அந்த லிரிக்கல் வீடியோல எல்லாம் அனிமேஷன் பண்ணீங்க. ஆனா அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை.
கப்ஸ் எல்லாமே அப்ப இது போய் தானே அப்ப வாட்ச் கோல்டு வாட்ச் இருக்கும். வாட்ச் வச்சா அது டைம் டிராவல் படம் தான் அப்படின்றது இங்க ஒரு சொல்லப்பட்டதா ஒரு தேரி ஒன்று இருக்குது. டைம் டிராவல் படம் தான் அப்படின்ட்டு டைம் டிராவல் குடிக்கிற மாதிரி தான் நீங்க வந்து அப்ப நீங்க ஏமாத்திருக்கீங்க ஆடியன்ஸ். ஒரு வாட்ச் பார்த்து சம்மந்தமே இல்ல. அப்போ இது மாதிரி போஸ்ட் வச்சா இவன் டைம் டிராவல் நம்ம செய்வாங்க இருந்தாலும் சிவகே எல்சி இல்லைன்னு சொன்னாரு. மொத்தம் எல்சி குடிக்கிற மாதிரி தான் டீம்ல வச்சாங்க. இதே மாதிரி எல்சி உத்து படம் சொன்னா பரவாயில்ல. லியோக்கு அப்படிதான் பண்ணீங்க. லியோக்கு எல்சி தான் இல்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னீங்க. இதே மாதிரி தான் இவன் சர்ப்ரைஸ் சொன்னீங்க. 2 வாட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தேடுறேன் சர்ப்ரைஸ் எங்க இருக்கு அப்படின்ட்டு. சர்ப்ரைஸ் இருந்துச்சு நீ கவனிக்கல? என்ன சர்ப்ரைஸ்? அந்த கல்யாணி கேரக்டர் அதுதான் சர்ப்ரைஸ். ஓ இதுதான் சர்ப்ரைஸா சொன்னீங்களா? கேக்குறேன் தப்பா எடுத்துக்காத. ஏன் எடுத்துக்கிறேன்? இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்டப் பண்ண. ஏயா இது ஒரு சர்ப்ரைஸ். இது வேற நாங்க வெயிட் பண்ணி பார்க்க வேணாங்க. நான் என்ன சர்ப்ரைஸ் என்ன பண்ணேன் எல்சி போகுது எனக்கு படம் முடிஞ்ச உடனே நெஞ்சில் குடியிருக்கும் தேவா அவர்களே அப்படின்ட்டு நம்ம தளபதி பேசுவாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப நீயுமா உள்ள சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம விக்ரம் கால் பண்ணுவாரு எதிர்பார்த்து கமல் வாய்ஸ்லயா பேசுனீங்க? ஒண்ணுமே இல்ல. இதுதான் பண்ணிவிட்டு கடைசியில வந்து நானா அங்க எக்ஸ்பெக்ட் பண்ண சொன்னேன். நீங்களா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டீங்க. நான் டைம் டிராவல் சொன்னேன். நீங்களா டைம் டிராவல் சொல்லிக்கிட்டீங்க. நான் வந்து இதுக்கும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி அது ரிலீஸ் பண்ணா ஒண்ணுமே இல்லை. அடுத்த படத்துல ஒண்ணுமே ரிலீஸ் பண்ணாடே என்ன என்னமோ ஒரு சர்ப்ரைஸ் ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஒருத்தர் மறைச்சு வச்சிருக்காங்க. என்னமோ வந்து என்ன பண்ணது ஸ்பைடர் நோவே ஹோம்ல 3 ஸ்பைடர் வராங்கிறத மறைச்சாங்க தெரியுமா? அதை மறைச்சு வச்சா மாதிரி எல்லாத்தையும் பதிவு பண்ணி விட்டு கடைசியில வந்து நாங்க ஒண்ணுமே பண்ணலான்னு சொன்னா கடுப்பாம அதெல்லாம் காண்டாய் பேசிட்டு இருக்காங்க. என்ன கூப்பிட்டு இப்போ வந்து தயாரி பேசுற அப்படி ஏமாற தப்பே இல்லை நீங்க நினைச்சுட்டீங்க அப்படின்ட்டு. இதுவே பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி சொல்றீங்கன்னா ஃபேக் பிளாஷ்பேக் இதை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். தெரியுமே மன்னிக்கவே மாட்டேன். அதனாலதான் இந்த படத்துல பிளாஷ்பேக் சூப்பரா இருந்துச்சு. பிளாஷ்பேக் மட்டும்தான் சூப்பரா இருந்துச்சு. அதான் பிரச்சனை. அதான் பிரச்சனையே. படத்துக்கு ஒரு டைம் கொடுக்காம வந்துடலாம். பிரியாணி நல்லா இருக்குனாலும் பிரியாணி டைம் தரணும்ல. 10 நிமிஷம் பிரியாணி பண்ணா மீன் வந்துன்றதுக்கு யூடியூப்ல பார்க்கலாம் கிண்டுலாம் இருக்கும்ல. அவர் டைம் கொடுத்தாவே பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். ஏன்னா பசங்க பிளாட் ஹோல்ஸ் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அவரே கோல் வச்சு அடிச்சு ஏதாவது பண்ணிருப்பாரு. பண்ணிக்கிறதுக்கு டைம் போக மாட்டாங்க. உண்மைதான் நான் படம் பார்க்கும் போது எக்ஸ்பிரஷன் இல்லாம படத்துக்கு போனேன். நான் கூட்டால ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை. லியோ குடிச்ச அளவு கூட கூட்டால கொடுக்கல. சரி எக்ஸ்பிரஷன் கம்மியாக தான் படத்துக்கே நான் போனேன். அப்படி இருந்துமே ஃபர்ஸ்ட் படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த சிலபஸ் கத்திக்கிட்டு அது தனி ஜாலி இல்ல. அந்த ஜாலியில நல்லா இருந்துச்சு. 2வது வாட்டி ஒரு படமா அப்படி பார்க்கும் போது ஓகே இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தியேட்டர்காரனே குழம்புறாங்க. நம்ம ரீசெண்டா என்ன மூவி போயிருந்தோம் லோக்கா. அதுக்கு போனா இன்டர்வல் முடிஞ்சோடனே கூலி போடுறாங்க. பார்க்க வேண்டியது லோக் படத்துக்கு மாத்தி கூலி படம் பார்த்துட்டு தலைவலி தான் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. துல்கர் சம்பவம் நல்லா இருந்துச்சியா? உண்மை சொல்றேன். அப்படி பேசா அது பெரிய கதையா போகும். இந்த மாரோட முன்னாடி பார்த்துருக்கீங்க பிளேடு அப்புறம் தான் மார்விஸ் ஓடதா பண்ணா அதை பார்த்து பேச்சு நீங்க 100 அடிச்சுங்க. நீங்க அப்படிலாம் பேசாத எவனா வந்து இந்த மாதிரி ஒரு வந்து இந்த எக்ஸ்பிரஷன் டைம் டிராவலே இதெல்லாம் தூக்கிட்டா கூட பழந்தா கூட எல்லாம் வந்து ஓகே பழம் இருக்கு அதுவும் போயிருப்பாங்க. பட் எக்ஸ்பிரஷன் தாண்டி இல்லாம பார்த்தா கூட வந்து கதையில சில பிளாட் ஹோல்ஸ் இருக்கிறது படத்துல பிரச்சனை தான். இதுதான் ப்ராப்ளம். ஃபேக் பிளாஷ்பேக் வரும். ஃபேக் பிளாஷ்பேக் சொல்லி தெரியுமா? அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. செகண்ட் ஹாஃப்ல அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் ஷூட் போலாமா வேணாமான்ட்டு ஷூட் போன வரைக்கும் யோசிச்சுதான் இருந்தாராமா. எங்க என்ன பண்ணா மன்சூலிகான் சொன்ன அந்த ஒரு போர்ஷன் வந்து ஃபேக் அப்படின்னா நீங்க படத்துல எங்கேயாவது ஃபேக்குன்றதை நிரூபிச்சிடணும். வெறும் ஒரு வார்த்தையில நீங்க தான் கண்டுபிடிச்சோன்னு சொல்றது எல்லாம் ஏத்துற மாதிரி இல்ல. அதே மாதிரி ஃபேக் பிளாஷ்பேக் அப்படின்னா வெறும் வாயில மட்டும் ஆமாங்க லியோனோ ஒருத்தர் இருந்தாங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாக்காரன் குடும்பம் பண்ணாங்க அதனால கொடுக்க போனாங்க அதனால வந்து தச்சு ஓடிட்டாங்க அப்படின்ட்டு வாய் வர சொல்லிட்டா பரவாயில்ல. அதுக்குன்ட்டு அரை மணி நேரத்துக்கு மேல பிளாஷ்பேக் வச்சு ஒரு பாட்டு வச்சு ஃபைட் சீன் வச்சு தளபதி கெட்டப்லாம் படம் வச்சு அவ்வளவு நேரம் படம் இழுத்துட்டு கடைசியில வந்து இன்டர்வியூல அந்த பிளாஷ்பேக் ஃபேக் அப்படின்னா காண்டாவமா ஆவாதா அவன் ஒரிஜினல் காட்டுங்க. நான் கொடுத்த காசுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு வந்து 100 ரூபாய் எடுத்துங்க. பாலன் 50 ரூபாய்க்கு பிளாஷ்பேக் காட்டுங்க. இப்போ நாங்க 200 ரூபாய்க்கு 2 100 ரூபா தாளை கொடுத்து போட்டு என்னங்க ஒரு 100 ரூபா தாள் மட்டும் ஒரு மாதிரி இருக்குன்னா அது ஃபேக் அப்படின்னு ஒத்துக்குவீங்களா? நான் மொத்த படத்துலையும் அது ஃபிளாஷ்பேக் ஃபேக்காமல அப்போ நான் கொடுத்த ஒரு 100 ரூபா நோட்டு ஃபேக்கு தான் சார் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும் செஞ்சு பார்க்கணும். ஒரு நாளைக்கு இந்த லோகேஷ் படத்துக்கு போயிட்டு இது ஃபேக்கு மணி அப்போ மட்டும் பிடிச்சி அடிப்பீங்கல்ல? திருப்பி கொடுங்க அப்படின்னா விடுவீங்களா? முடியாது இல்ல. அப்படின்னா உண்மை கதை என்ன? உண்மை லீவா என்னாச்சு? நரபடி கொடுக்கறது தான் கூட்டு போனாங்களா இல்ல நரபடியில ஃபேக்கா? அப்போ அவங்க தங்கச்சி யாரு கொண்டது? தங்கச்சி ஏன் கொண்டாங்க? லீவ் தச்சு வந்தான். அப்ப அந்த கதை இங்க அந்த கதை இங்க இது ஃபேக்னா பார்த்தா பென்ஸ் படத்துல வரணும் தப்பு இருக்கு. புரியும் நீயா படம் பார்க்க வரணும். லியோனு படம் இருக்கும் நம்மளாவது கடன் வேணும்.
அதான் உண்மையில சமையல் கிச்சன்ல இருக்கணும் ஓகேவா. கிச்சன்ல விட்டு கையில விடக்கூடாது. அதே மாதிரிதான் கதை படத்துல இருக்கணும், இன்ட்ரோல இருக்கக்கூடாது. இது இதுல தெரியுமா மாறு படம் இருக்கும். இந்த மாறுபட்ட கதையை கேரக்டர் புரியல அப்படின்னா அதுக்கு ஒரு படம் போய் பாரு, அது அப்படின்னு சொன்னா தெரியுமா, அதுக்கு ஒரு வெப்சீரிஸ் போய் பாரு அப்படின்னு தெரியுமா கேரக்டருக்கு. அந்த மாதிரி இந்த படத்துல புரியல அப்படின்னா தலைவர் இன்ட்ரி கொடுத்துருப்பாரு, அதை போய் பாரு அப்படின்னு வீட்டுக்கு விட போகுது. இதுதான் வந்து ஓகே அந்த மாதிரி வச்ச அலிகேஷன்ஸ் அதெல்லாம் கலாய்க்கிறதுக்கு மெயின் காரணம் தான். அதே மாதிரி தலைவர்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுவுமே சொல்ல எஸ்கேப் ஆகிறதுக்கோசரம் மறைமாதுக்கோசரம் சில சொல்லியிருப்பாரு. விடாதீங்க தலைவரை கேளுங்க, எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சாகும், எனக்கு உண்மை தெரிஞ்சாலும் கேட்டு பாருங்க தலைவர்கிட்ட. என்ன இருந்தாலும் வந்து நம்ம லோக்கிய நம்ம மண்ணா போயிட்டாரு, கலாய்க்கிறதோட மனசு வர மாட்டேங்குது. திருசமா வந்து உள்ளுகிற குவரில் தான் சொன்ன தவிர அதனால வந்து எந்த விதத்திலையுமே வந்து கலாய்க்கணும், அவரை வந்து மொட்டை தட்டணும், அவரை வந்து இது பண்ணணும் அப்படின்றது என் எண்ணம் கிடையாது. நான் என்னைக்குமே உன்னை எதிரியா நினைச்சது இல்லைண்ணே. ஓகே என்ன இந்த படம் விடுங்க, உங்களுக்கு டைம் எடுத்துக்கிட்டு கைதி 2 சீக்கிரமா எடுத்து கொடுங்க. கைதி 2 கூட வேணாம், எனக்கு வந்து நோவல்ஸ் எடுத்து கொடுங்க, நோவல்ஸ் எடுத்து கொடுங்க. எப்படியாவது டைம் எடுத்துக்கிட்டு எல்சியை வந்து மொழியை ஃப்ரீயாக வைங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து படம் நம்ம கஷ்டப்பட்டு எழுதி வைக்கிட்டு அதில் எல்சிக்கு வந்து படம் விடுங்க, இந்த படம் அந்த படம் இந்த படம் வந்து அப்படின்ட்டு. அப்படி ஒரு மேப் ரிலீஸ் பண்ணிட்டா அப்புறம் அதை வச்சு நீ வந்து நீ ஷோ போடுவ காலக்கோடு கந்தசாமி. எஸ் எஸ் எல்சியூ எக்ஸ்பிளைன்டு பை கே டைம்லைன் எக்ஸ்பிளைன். ஓகே விருப்பத்தை லைக் பண்ணுங்க. பார்த்தா இப்போ நம்ம சொல்லணுமா, ஓகே இப்போ கைதியே வராமல் டைரெக்டாக சூப்பர் ஸ்டாரையும் கமல் சாரையும் வச்சு ஒரு படம் பண்ணுறாருன்னு மறுபடியும் எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஏறி போய் இருக்கும்போது படத்தோட பேரை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு படத்தோட பேர் வருதான். கமல் சாரோட முதல் வந்த படமும் சூப்பர் ஸ்டாரோட முதல் வந்த படமும் ரெண்டு சேர்ந்து படத்தோட பேர் என்ன சார்னா கூலி லைஃப். கூலி லைஃபா? ஆமாம், என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா கூலிக்கும் தக் லைஃபுக்கும் சேர்த்து பாட்டு. அப்படி கூலி லைஃப்னு மட்டும் படம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க லைஃப் அவ்வளோதான் சார். 2 படத்தையும் தனித்தனியாக பார்க்க முடியல, இல்லை சேர்த்து வச்சு வர பார்க்கணுமான்னு எனக்கு வந்த கற்பனை பாருங்களேன். கூலி லைஃப்னா இப்படி வர போடணுமா, கூலி லைஃப் எல்சியூன்னு போட்டுருணுமா, கூலி லைஃப் எல்சியூக்குள்ளே வருதா? ஐயா ஐயோ ஐயா ஐயோ. இப்போ ரொம்ப டென்ஷனில் தான் இருப்பீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கமல் சாரோட எப்படியும் கமல் சாரோட ப்ரொடக்ஷனில் தான் வரும். உங்களுக்கு லோகேஷ் அப்படின்னாலே 100 இல்லை 200% ஃப்ரீடம் கொடுத்துருவாரு. நல்லா யோசித்து எழுதுங்க. பழைய நண்பர்களை ரைட்டர் நண்பர்கள்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு பழைய லோகேஷ் மாதிரி எழுதுங்க. ஏன்னா யாருக்குமே இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்ணின எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு சான்ஸுங்க. கேஎஸ் ரவிக்குமார் சார் கூட கிடைக்காத சான்ஸ். ஏன்னா சூப்பர் ஸ்டாரையும் கமல் சாரையும் அவ்வளவு க்ளோஸாக அவ்வளவு ஹிட்டு அவ்வளவு மல்டிபிள் படம் பண்ணின அவராலே அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ண முடியல. ஜஸ்ட் 9 இயர்ஸில் 22 ஆர்டிஸ்ட்டை ஒத்துக்க வச்ச உங்களுக்கு ஒரு அந்த சான்ஸ் வழியை வந்து விழுது. எப்படி உங்களுக்கு வழியை ஆடியன்ஸோட அந்த டிமாண்ட், லோகேஷ் அப்படின்னா ஆடியன்ஸ் கிட்ட ஒரு டிமாண்ட் இருக்குடான்னு ஆடியன்ஸ் கிட்ட வந்த அந்த டிமாண்டை கொச்சப்படுத்துனீங்களோ, நானும் அவங்கள அப்படி யோசிக்க சொன்னேன், நானா டிமாண்ட் பண்ண சொன்னேன், அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கெல்லாம் படம் எடுத்த முடியாதுன்னு எப்படி மற்ற டேரக்டர்ஸ் எல்லாம் ஏங்குற ஒரு விஷயம் உங்களுக்கு தானாக கிடைக்கும் போது அதை நீங்கள் கொச்சப்படுத்துனீங்களோ, அது மாதிரி பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சார். நீங்கள் பண்ணின கூலி படம், லியோ ஃபேக் ஃப்ளாஷ்பேக் எல்லாம் அடித்து நவுத்துற மாதிரி மறக்க வைக்கிற மாதிரி ஒரு சான்ஸ் வந்திருக்கு. ஸோ டேக் யுவர் டைம். 2055 அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. ஆனால் உட்காந்து எழுதுங்க, நல்லா எழுதுங்க. ஏன்னா உங்களால் முடியும். பார்த்து வாயை பொழந்து வியந்து பார்த்த ஆடியன்ஸ் தான் நாங்கள் உங்களோட ஒர்க்கை. ஸோ பாருங்க, பார்த்து நல்லபடியாக ஏதாவது பண்ணுங்க. பட் ப்ளீஸ் கூலி லைஃப் வேண்டாம். நான் அந்த பார்ட் 2 எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், இதெல்லாம் வேணாம். நீங்கள் இப்போ எப்படியும் கைதி 2 எடுக்க போகிறது இல்லைன்னு ஆகிப்போச்சு இல்லை, அது இனி எத்தனை வருஷம் கழிச்சு வருதோ தெரியல. இப்போ கையில் கிடச்சிருக்கிற இந்த மாபெரும் ஆப்பர்ச்சுனிட்டியை சூப்பராக யூஸ் பண்ணிடுங்க. ஒரு தியேட்டர் ஃபீஸ்ட் கொடுங்க. எங்களை முதல்ல ஏமாத்தாதீங்க. இந்த ஒச்சை வச்சுவிட்டு நல்லா அதை இப்படி மூஞ்சிக்கிட்டே கொண்டு வந்து காட்டிட்டு நாங்கள் டைம் ட்ராவல் அப்படின்னோடனே பவு அப்படிலாம் ஏமாற்ற வேணாம். என்ன இருக்கோ அதை சொல்லுங்கள், அதுக்கான ஹைப்பை ஏற்றுவோம். ஃபேக் ஃப்ளாஷ்பேக்கு, ஃபேக்கு டைம் ட்ராவல், ஃபேக்கு வாட்சின்னு நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா மொத்த படமுமே ஃபேக்குன்னு சொல்லி இவங்க தியேட்டர் விட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து எல்சியூ இல்லை என்ன சியூ எடுத்துகிட்டு வந்தாலும் பப்பு வேகாது. ஸோ நல்ல சான்ஸ். சூப்பர் ஸ்டார் கமல் சார் உங்களுக்காக சேர்ந்து வந்திருக்காங்க. எங்களுக்கும் அதான் ஆசை. ஒரு நல்ல ஃபீஸ்ட் கொடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். டேக் கேர். பாய்.